ஆரம்பிக்கலாங்களா? அப்படியே ஒரு காற்று வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே லொக்கேஷன் பார்க்கலான்னு போகிறேன். என்னென்ன பயிர் போட்டிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு. இந்த பக்கம் மாடு மேய்ச்சிட்ருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக நிலம் தான். இந்த பக்கத்தில் நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் நிலமாக இருக்குது. இங்கே ஒரு ரோடு போகுது பாருங்கள். இந்த பக்கம்லாம் வீடே இல்லாமல் இருந்தது, இப்போல்லாம் வீடு கட்டிட்டாங்க நிறையா. இங்கே ஒரு தண்ணி டேங்க் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம்லாம் நான் வந்ததே இல்லை, இன்றைக்கி தான் வரேன். நான் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஊரில் வந்து, ஆனால் எப்பயுமே நான் இந்த இங்கே வந்ததில்லை. இப்போ இந்த பக்கம் வரேன். இங்கே கார் நிற்கிது, யாருதுன்னு தெரில. கார் பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், கரும்பு போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு, பச்சை பச்சேர்னு இருக்குவாங்க, ஃபுல்லாக கரும்பு. இந்த பக்கத்தில் பாருங்கள் நெல். இந்த பக்கத்தில் நெல் போட்டிருக்கிறாங்க. இந்த நெல்லுக்கு பக்கத்தில் இன்னும் இங்கே ஏதோ பயிர் பண்ணியிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். இந்த இடத்துல தென்னை மரம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே போரிங் வேறு தண்ணி போட்டுருக்குறாங்க. தென்னை மரம் இருக்குது பாருங்கள், எத்தனை மரம் இருக்குது பாருங்கள். இந்த நெல்லுக்கு பக்கத்தில் இங்கே வந்துக்கிட்டு வாழை போட்டிருக்காங்க. வாழைக்கண்ணுங்க வச்சுருக்குறாங்க. அதில் பக்கத்தில் வாழைக்கண்ணு கொஞ்சம் வேறு இன்னும் என்னமோ போட்டிருக்காங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. நெல் பாருங்க நிறையா போட்டிருக்காங்க. எவ்வளோ தூரம் மாதிரியும் இருக்குதுப்பா, எத்தனை ஏக்கர்னு தெரியல. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பாம்பேயில் எங்கே பார்க்க முடியும்? ஊர் நாட்டுக்கு வந்தாலும் இந்த பச்சை பச்சைன்னு எல்லாம் பார்க்க முடியும். இது தண்ணி டேங்க் பாருங்கள். இந்த தண்ணி டேங்கு சும்மா யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், வந்தால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை யூஸ் சாலோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மோட்டர் இருக்குது, இதில் தான் தண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது, என்னன்னு தெரியல. எவ்வளோ கிளைமேட் பாருங்கள், மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம், அதனால் கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. நான் ட்ரெயின்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரே சென்னையில் வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது, கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையை தாண்டி எக்மூரை தாண்டி போக விழுப்புரம் கிட்ட வந்த உடனே அனல் பறக்குது. அப்படியே அனல் கதை இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இங்கெல்லாம் விழுப்புரத்துலலாம் நல்லா வெயில். இப்போ கொஞ்சம் நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இந்த பக்கம்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்க இடம், அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பச்சை பச்சேன்னு காற்று இந்த நேரத்தில் சாயங்கால நேரத்தில் வந்தேன்னு காட்டியும் காற்று ஜில்லுன்னு வருது. அவ்வளோ அற்புதமாக காற்று அடிக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் வந்து இப்படி இங்கே கிளைமேட் அப்படி பார்த்துட்டு இந்த நெல் வயல் இதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கு, மனசுக்கு கொஞ்சம் சாந்தியாக இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போகிறேன். காலை டைமில் மேலே போகிறேன். சரி பல் ப்ரஷ் பண்ணலான்னு வேப்பங்குச்சி உடச்சி பல் விளக்குவோம், ரொம்ப நாளாச்சு. இது பாருங்க, வேப்பம் மரம் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே வந்துருக்கு. பக்கத்து இடத்துல மண்ணில் இருந்து வந்துருக்குது. அது ஒரு கிளை இந்த பக்கம் வந்துருக்குது. கொஞ்சம் இலையும்
சாப்பிடும் கொழுந்து இலையா பார்த்து இதை இருக்கு பாருங்க. உடம்புக்கு நல்லது. பல்லில் ஏதாவது கிருமி இருந்தால் அதுவும் க்ளீன் ஆகிடும். ஒரு வேப்பங்குச்சி உடச்சாச்சு பல் வளர்க்குறதுக்கு. மேலே கொஞ்சம் மொட்டை மாடியில் போய் பார்த்துட்டு வருவோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. வந்தாச்சு மொட்டை மாடியில். இது பின்னால் இருக்குது 2 மரம் இருக்குதுங்க. இந்த மரம் வந்து நான் நினைக்கிறேன் தேக்க மரமாக தான் இருக்கும், அப்படி ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் இங்கே பின்னால் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும். நான் தினம் காலையில் எழுந்துச்சி வெறும் வயசில் வேப்பிலையை ஒரு 10 இலையை பிச்சு சாப்பிடுவேன். உடம்புக்கு நல்லது. எல்லோரும் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருந்தால் ஒரு 10 இலை வெறும் வயிற்றில் போட்டு மெல்லுங்க, உடம்புக்கு நல்லது. அந்த சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாமே சாப்பிட்லாம். வேப்பிலை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள், நமக்கு பக்கத்துலேயே மொட்டை மாடிக்கு பக்கத்துலேயே வேப்ப மரம் அப்படி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்குது. அது அதோடய கிளை வந்து நம்ம மொட்டை மாடிக்குள்ளே வந்துருச்சு. அது தினம் காலையில் வேப்ப மரம் பல் வளர்க்கணுமா, ப்ரெஷ் பண்ணணுமா, இதில் பண்ணிக்கலாம். 10 இலையை எடுத்து குழந்தை இலையை எடுத்து நான் சாப்பிடுவேன். எனக்கு நல்லது உடம்புக்கு. இங்கேருந்து பாருங்கள், ஃபுல் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். அக்கம் பக்கம் உள்ள எல்லா ஏரியாவும் தெரியும். பாருங்க, நல்லா காற்று அடிக்கும், குழு குழுன்னு ஓப்பனாக இருக்கும், நல்லாயிருக்கும். காற்று வசதியும் நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்தாண்ட பக்கத்துலேயே 100 மரம் நான் பார்க்கவே இல்லை, இப்போதான் பார்த்தா கவனிக்கவே இல்லை. முருங்கை மரம் இது பாருங்க, முருங்கை மரம் இப்போ நிறைய பூ பூத்துருக்குது, காய்க்கும். முருங்கை நிறைய வரும். இதுவும் உடம்புக்கு நல்லது. இது பச்சையாகவும் சாப்பிட்லாம் இலை. இது உடம்புக்கு நல்லது. ஆன்லைனில் நிறையா விற்கிறாங்க, எவ்வளோ விலையை விற்கிறாங்க ஆன்லைனில். வேப்பம் முருங்கைக்காய் இலையை அரைச்சி பொடி பண்ணி அதை வந்து பாட்டிலில் போட்டு அதை வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க. அவ்வளோ இது உடம்புக்கு இரும்பு சத்து, நல்லாயிருக்கும். பச்சையாகவும் சாப்பிட்லாம். குச்சி உடைச்சிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த வேப்பங்குச்சியால் உங்களுக்கும் கிடச்சா தினம் காலையில் ஒரு வாட்டி வேப்பங்குச்சி இதால் நம்ம பல் வளர்க்குனாக்கா பல்லுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பல் சொத்து பல் ஆகாது, வந்து பல் ஓட்டையாகாது. அதனால் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒருத்தரையாவது நீங்கள் இதில் பல் வளர்க்குனீங்கன்னா பல் நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் கிடைக்க மாட்டேது. நான் பாம்பேயில் இருக்கேன். இப்போ எப்போயாவது லீவில் வந்தாக்கா எடுத்து இப்போ வளர்க்குவேன். இந்த மாதிரி அங்கே வேப்பங்குச்சி கிடச்சா பாம்பேயில் நான் வந்து வளர்க்குவேன். கிடைக்க மாட்டேது. நமக்கு வேப்ப மரமே பார்க்க முடிய மாட்டேது. ரொம்ப தூரமாக இருக்கும், கிடைக்க மாட்டேது. டைமும் கிடைக்க மாட்டேது. யாருக்கு டைம் கிடைக்குதோ, யாருக்கு வேப்ப மரம் பக்கத்தில் இருக்குதோ அவங்க டெய்லி இந்த மாதிரி செய்யலாம். டெய்லி பல் வளர்க்குனா கூட தப்பு இல்லை. 4 இலை சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. சின்ன கொழுந்து இலையாக நீங்கள் பிச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கசப்பு இருக்காது, லைட்டாக தான் இருக்கும்.
முத்தி போன இலையை எடுத்துனீங்கன்னா தான் அது ரொம்ப கசக்கும், வாயில் வைக்க முடியும். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். அதனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை அழுத்துங்க. இது எங்கள் வண்டிங்க, இது ஸ்கூட்டி, இது யமஹா வண்டி. இது வீட்டு யூஸ்க்கு வச்சுருக்கோம். இன்னொரு வண்டி இருக்குது, அது சென்னையில் இருக்க மாமன் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டான் வேலைக்கு. ஓகே, பாய் வியூவர்ஸ், இதோட முடிக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோ மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க.